அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மீனத்திற்கு அதிபதியான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 10, 11 மற்றும் 12ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாப விரயம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது குழந்தைகளாலும் இள மங்கையர்களினாலும் அதிக அளவில் ஆதாயம் அடைவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பொருள் விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பெண்களுக்கு தங்களது திறமையால் தங்களது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை சில அன்பர்களுக்கு ஏற்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தின் 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகள் வருகின்றது. விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களே நடக்க வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. புரட்டாசி மாதத்திற்கான சுப தினங்களாக செப்டம்பர் மாதத்தில் 20, 21, 22, 23, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், அக்டோபர் மாதத்தில் 1, 2, 3, 7, 8, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள புரட்டாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 16ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது அக்டோபர் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம்
பிரதோஷமானது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதிகளாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியும் அக்டோபர் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளும் வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்ப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை முதல் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.